மற்றொரு அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருகே ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருகே ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விரிவான தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி, புதுக்கோட்டை அருகே கருவேப்பு ரயில்வே கேட் தண்டவாளம் பராமரிப்பு பணி காரணமாக இன்று ரயில்வே கேட் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மூடப்படும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை அருகே உள்ள திருவப்பூர் ரயில்வே கேட் வழியாக புதுக்கோட்டையிலிருந்து வெளியே செல்லும் அனைத்து வாகனமும், அதே போன்று வெளியிலிருந்து புதுக்கோட்டைக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் ஒரே பாதையை பயன்படுத்தி வந்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து திருவப்பூர் ரயில்வே கேட்டில் ரயில் வருவதை தொடர்ந்து கேட்டு மூடப்பட்டதால் இதனாலும் ரயில்வே கேட் இருபுறமும் உள்ள சாலைகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பின்னர் கேட் திறந்துவிடப்பட்டது. இதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஏற்கனவே திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் அப்பகுதி மக்கள் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து மேம்பாலம் அமைப்பதற்கான மத்திய அரசு ஆணை பிறப்பித்தும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். எனவே உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் மேம்பாலம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி.